உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ பாகற்காய் சம்பல். இந்த பாகற்காய் சம்பல் எதுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுகருக்கு ரொம்பவே நல்லது. உங்களோட சுகர் லெவலை கண்ட்ரோலில் படிப்படியாக கொண்டு வரும். இந்த பாகற்காய் சம்பல் செய்கிறது எப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பாகற்காயில் அரைவாசிக்கு எடுத்திருக்கேன். எனக்கு மட்டும்ன்றனால அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பவுலில். அதோடு சேர்த்து பாதி அளவு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன ஒனியன். உங்கள்கிட்ட சின்ன ஒனியன் இருந்துச்சுன்னா அதுகளையும் கட் பண்ணி அதில் ஒரு 4-5 கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பாகற்காய் சம்பல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக சாப்பிட முடியாது, கசக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் சாதத்தோட இந்த பாகற்காய் சம்பலை குக் பண்ணாமலே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் உங்களோட கொலஸ்ட்ரால் கூட இந்த பாகற்காய் சம்பல் சாப்பிட்றதுனால கண்ட்ரோலுக்கு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் 2 வெள்ளைப்பூடு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளைப்பூடு எதுக்காக சேர்த்துக்கிறேன்னு சொன்னால், நான் வெள்ளைப்பூடு எப்பயுமே என்னோட லஞ்சுக்கு 2 வெள்ளைப்பூடு பச்சையாக சோறோடு சேர்த்து சாப்பிடுவேன். இது கொலஸ்ட்ரால் வராமல் இருக்கவும், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணவும் உதவும். ஸோ இன்றைக்கி நான் இந்த வெள்ளைப்பூடை பாகற்காய் சம்பலில் சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், மாசி கருவாடு ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். நீங்கள் மாசி கருவாடு இருந்துச்சுன்னா மாசி கருவாடு சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணலாம். இந்த மாசி கருவாடு சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். அடுத்தது ஒரு காவாசி அளவு லெமன், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இருக்கும். இதில் நல்லா பொழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் அந்த விதை விழுந்துருச்சுன்னா அந்த விதையை நீக்கிடுங்க, இல்லாட்டி விதை கடிப்படும் போது டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த பாகற்காய் சம்பலுக்கு தேவையான அளவு உப்புத்தூள். என்கிட்ட பிங்க் சால்ட் இருக்குது, நான் அதனால் பிங்க் சால்ட் சேர்க்கிறேன். அடுத்தது 1/4 கரண்டி அளவுக்கு மிளகுத்தூள். இவ்வளோத்தையும் போட்டு இதை கரண்டியால் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதை உங்களோட கைகள் கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிடுங்க. யோசிக்க தேவையில்லை. இந்த பாவக்காய் சம்பல்னால் கசப்பாக இருக்கும், இது சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி. இது உங்களோட சுகர் லெவலை படிப்படியாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். கண்டிப்பாக சுகர் இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. பாகற்காய் சமைச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களோட சுகர் லெவலும் கண்ட்ரோலுக்கு வரும். சரி, இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பாகற்காய் சம்பல் அருமையாக ரெடி ஆகிருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பு இதில் இருக்காது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் விரும்பினா. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் எல்லாருக்குமே அன்பு வணக்கம். அது மட்டும் இல்லாமல் சின்னொரு ரெக்வெஸ்ட், உங்கள்கிட்ட என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ.